ஒருவராக வாசித்து உறவினே சகோதர சகோதரிக்கு நன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளில் நாம் 22ஆம் சங்கீதத்தை வாசித்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். உலகம் இந்த நாளில் அவருடைய கிறிஸ்துவின் மரணத்தை வெறும் ஒரு நாள் சிந்தித்து மறக்கும் கூட்டமாய் நம்மை கர்த்தர் அழைக்காமல், மனதில் அவருடைய சிலுவையை சுமந்து கொள்ளும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை தீர்க்க நான் என்று அவன் பாடுகிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இது கிறிஸ்துவின் வாழ்விலும் நடந்த நிகழ்வுகள். இவன் வாழ்வில் நடந்தவைகளை மாத்திரமல்ல, இவர்கள் கிறிஸ்துவின் ஜீவியத்திலும் தெளிவாய் ஏராள காரியங்கள் இங்கே நடந்திருக்கிறது. ஒன்று, அவர் தொடங்கும்போதே சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறார். ஆண்டவராக இயேசுவின் 4வது வார்த்தையாக உலகம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் அவர் பேசுவார்கள். அநேக சபைகளில் நானும் கூட போய் பேசின நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் எபிரேய பாஷையில், அராமிக் மொழியில் தான் அங்கே சொன்னார். அன்று பேசுகிற அந்த மொழியில் அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே வேதம் குறிப்பிடுகிறது. எலோஹி எலோஹி லாமா சபக்தானீனா. எல்லா வார்த்தைகளும் மொழிபெயர்க்கப்பட்ட போது கூட அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே சொல்வதன் காரணம் என்னவென்றால், அவர் எல்லோரும் ஒரே மொழியில் பேசிக் கொண்டிருந்தவர் வேறொன்றை அவர் பயன்படுத்தினதை அவர் அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் மெய்யாகவே அவர் கைவிட்டாரா, கைவிடுவாரா? இயேசுவை கல்வாரியில் அவர் கைவிட்டது உண்மையா, இல்லை பேருக்கு சொன்னாரா என்னெல்லாம் மனிதன் கேட்கிறார்கள். ஆனால் அவர் மெய்யாகவே தான் அந்த வார்த்தை சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. இந்த அங்கலாய்ப்பின் வார்த்தை வெறும் காவியத்தின் வார்த்தை அல்ல. பிதாவாகிய தேவன் அவரை சிலுவையில் கைவிட்டது உண்மையானதுதான். அவர் ஊழித்த நாட்களில் ஏராள நிகழ்ச்சி சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை பிதா தனியே இருக்க விடுவதில்லை, நான் தனியே இருக்கவில்லை, அநேக முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ ஒரு தனித்து இருப்பதை உணர்ந்தார், ஒரு தனித்தாக்கப்பட்டார். ஏனெனில் அவரோடு கூட இப்பொழுது இல்லை. காரணம், அவர் முழு பாவையாய் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் வேதம் விதமாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர். பாவம் என்றால் யாதென்று தெரியாதவர், தீமையை பார்க்க மாட்ட சுத்த கண்ணனவர். அவர் என்னவானார்? பாவம் ஆனார். பாவிக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, பாவிக்கு தேவன் விலகுவார் என்றது போல இப்பொழுது மெய்யாகவே அவர் கைவிட்டார். அவர் விலகிவிட்டார். தன்னந்தனியே இயேசு சிலுவையில் சுமந்தார். அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடவுள் எப்படியா மறிப்பார் என்று முஸ்லீம் கேட்கிறார். கடவுள் எப்படியா சிலுவையில் மறிக்க முடியும்? கடவுளை எப்படி யார் சாகடிக்க முடியும்? இயேசு கடவுள் தானே உங்களுக்கு, அப்படிக்கும் போது அவர் எப்படி செத்தார் என்று என்னை எதிர்த்த முஸ்லீம்கள் கேள்வி கேட்டார்கள். வாஸ்தவம் தான்ப்பா, கடவுள் மறிக்க முடியாது, அவர் கடவுளாக மறிக்கவில்லை. கடவுளாக வந்தார் உண்மைதான், ஆனால் கடவுளாக அவர் மறிக்கவில்லை. என் ஸ்தானத்தில் எனக்காக மனிதனாக 100% மனிதனாக சிலுவையை சுமந்தார். அநேக முறை உங்களுக்கு நான் பேசியிருப்பேன் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வதில் எனக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வாக்கியத்தில் இப்படியாய் படிக்கிறீர்கள். 2-3 உங்கள் ஆத்துமாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்தவர். என்ன விபரீதம்? என்ன விபரீதம் சகித்தாரு? கல்வனும் கூட தான் சிலுவை சுமந்தான், கல்வனும் கூட தான் அடிக்கப்பட்டா. இதுல ஒரு விபரீதம் என்று உலகம் வேலை கேட்கும். ஆனால் அது அவர் சந்தித்தது எல்லாம் விபரீதம். காளைகள், பலத்த காளைகள் சூழ்ந்து கொண்டார்கள், பரிசீலிக்கிறார்கள். இவன் கர்த்தருடைய தெய்வமானால் இவனை மீட்டெடுத்தோம். இங்கே சொன்னார்ல சங்கீதக்காரர்,
அதே தான் அவருக்கு நடந்தது. ஆனால் அவர் செய்ததெல்லாம் விபரீதம். என்ன விபரீதம் என்றால், கல்வனை அடிக்கலை. 2 கல்வர்களுக்கும் இயேசு அடிப்பட்ட போல அடிப்படலை. ஏனென்றால் அந்த சிலுவை மரணமே பெரிய பாடு. அதுக்கு முன்னே யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அடித்தார்கள். வாரினாலும் குரலினாலும் பலவித தீங்கான ஆயுதத்தினாலும் அடித்தார்கள். 2 கொள்கதால் கொண்டு போகிறார்கள் என்றால், அந்த சிலுவையை அரசு சுமந்து வரும், லாரி சுமந்துன்னு வரும். சிலுவையில் தான் அங்கே அடிப்பாங்க. சிலுவையை கல்லை சுமக்க மாட்டான். 2 கல்லுன்னு சுமக்க வைக்கல. ஆனால் இயேசு சுமக்க சொன்னாங்க. விபரீதம் இது. இயேசு சுமக்க செய்தார்கள், இது விபரீதம். அடித்தார்கள், அதுவும் விபரீதமான செயல். மரண தண்டனை கொடுக்க என்று தீர்மானிக்கப்பட்ட பின்பு அடிக்கணும்லாம் சட்டம் இல்லை. தண்டனை வந்துச்சுங்க, தூக்கில் போட போகிறோம், அடிக்கலாம் கூடாது. அவருக்கு எந்த காயமும் படக்கூடாது. அப்படி தானே சொல்கிற அரசு சட்டம். அவனுக்கு 100% டாக்டர் டெஸ்ட்டு கொடுக்கணும், சர்டிஃபிகேட்டு நல்லா இருக்கிறாரு. இருந்தும் கோளாறு ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவான். அவருக்கு பிபி ஏறிச்சு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவான். எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்கிறாரு சொன்னால் தான் தூக்க போடுவான். இதே தான் எல்லா அரசு சட்டம். ஆனால் இவருக்கு சிலுவையில் அறையென்று மரண தண்டனை கொடுத்த பின்பு சிலுவை சுமக்க செய்தது விபரீதம். சிலுவை சுமக்கு முன்பாக அடிக்க செய்தது விபரீதம். அவரையே சிலுவை தூக்கி கொண்டு போய் சொன்னதும் விபரீதம். எனக்காக சகித்தா என்னடா பண்ணுறீங்க? அரசு சட்டமாடா இது? இல்லை நின்று கேட்டிருக்கலாம், கேட்கல. அவர் நினச்சாருன்னா அந்த சிலுவையை பாரம் இல்லாமல் ஆக்கிடலாம், பண்ணலை. அவர் நினச்சாருன்னா அடிக்க வரான்ல, நாளைக்கு தான் அடிக்கணும். நீ தான் உனக்கு டியூட்டி, நாளைக்கு வந்துடணும். எவ்வளோ குச்சிட்டு வரையோ குச்சிட்டு வா, கண்ட மேனிக்கு நீ அடிக்கலாம். அப்படி தான் அவங்களுக்கு இந்த அரசு செய்யும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் படிப்பீங்க. அடிக்கிறதுக்குன்னே ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பான். இந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாப்பா அவனை விசாரிக்க தான்ப்பா கூட்டின்னு வரான். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவே மாட்டோம். இன்னும் சும்மா கூப்பிட்றோம், வா விசாரிக்க கூட்டின்னு போயிடுவான். கூட்டின்னு போயிட்டு வெளியே உட்கார வச்சுட்டு இவன் போயிடுவான். போயிட்டு உள்ளே சொல்லுவான், வெளியே ஒருத்தனை கூட்டின்னு வந்துருக்கிறேன், போயிட்டு அடிறான். வேறு ஒருத்தன் வந்து அடிச்சிடுவான். சும்மா கூட்டின்னு வந்து ஏடா இவனாச்சா இல்லைவா? அப்பாவி மாதிரி இவர் நடிப்பான். சும்மா கூட்டின்னு வந்தேன்டா, அவனே ஏன்டா அடிச்ச நீ? அவங்க அனுப்பிச்சி விடுவான், போய் அடி அவனுக்கு. இவன் விட்டா. இது உலகத்தில் நடக்கிற நிகழ்வு. இன்றைக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், இதெல்லாம் நடக்கும். சும்மா விசாரிக்கணும் போய் உட்கார வச்சிட்டானா அவனை வந்து இன்னொருத்தர் அனுப்பிச்சி விட்டு அடி கொடுப்பான். ஏனென்றால் இவனுக்கு அடி வேணும் என்பது தெரிஞ்சிருந்தால் அதை செய்வார்கள். ஆனால் இங்கே நடந்ததெல்லாம் விபரீதம். இது நடந்ததெல்லாம் என்னென்றால் விபரீதம். இவர் அடிக்கப்பட வேண்டியவர் அல்ல, குற்றம் சாட்டப்படாதவர். அவரை காட்டி கொடுத்தவன் சொல்கிறான், நீதிபரையான்னு வந்து பணத்தை கொடுக்குறான். போயிட்டு நீதிபரன் சொல்கிறான்டா என்ன விடுதலை பண்ணியிருக்கலாம், அப்படியும் பண்ணலை. அந்த பிலாத்து என்ன பண்ணிட்டான், கையை கழுவிட்டான். அவனும் இந்த குற்றமற்ற ரத்தத்தை என் மேலே வேண்டான்னு சொன்னால், இவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மேலே அது இருக்கட்டும், நாங்கள் அதை வாங்கி கொண்டு செய்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். காரணம், அது சிலுவையை மனிதன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏங்க காந்தியை கொண்டாடுறாங்க, நமக்கு தேச இதா. அவர் எப்படி செத்தாரு? ஒரு பிராமணன் கோர்ஸைனால் செத்தார். பிராமணன் கோர்ஸையா? இனி புதுசாக சொல்கிற அதான் மிகி. ஆனால் அதை மாற்ற மறைச்சிருவான். கோர்ஸை மாத்திர பேர் தெரியும், ஆனால் பிராமணன் தெரியாது. பிராமணன்ட்டு தெரியாது. ராஜீவ் காந்தி கொன்றவன் தமிழன் தெரியும், ஆனால் அந்த பேரே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. தமிழன் கொன்று விட்டான், தலைப்பு செய்தது தான். தமிழன் கொன்று விட்டான், சீக்கியன் கொன்று விட்டான். இந்திரா காந்தி எல்லாருக்கும் சீக்கியன் கொன்றான், ஆனால் அவன் பேரே தெரியாது. ஆனால் காந்தியை கொண்டவனுக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. இதுதான் பிராமணனுடைய கொள்கை. பிராமணன் எதை மறைக்கணும்னு தெரியும், எதை மறைக்கக்கூடாதுன்னு தெரியும். இவனுக்கு பேரை மறைச்சிடுவான். ஆனால் தமிழும் கொண்டுட்டான் ஐயா, தமிழும் ஐயா நான் செய்வோம். சீக்கியனையா கொண்டுட்டான். அதனால் எல்லா சீக்கியம் அன்றைக்கி சாவச்சாங்க பாவம். தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான் அங்கே சீக்கியம் பத்திரமா இருந்தான். தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான் சீக்கியன்கள் பத்திரமா இருந்தாங்க. இது எல்லா இடங்களிலும் சீக்கியம் எல்லாமே கொல்லப்பட்டான். காரணம் ஒன்று தான், சீக்கியம் கொண்டுட்டான், சீக்கியம் கொண்டுட்டான், சீக்கியம் கொண்டுட்டான்.
அதனால் ஏராள சீக்கியர்கள் கொண்டார்கள். அந்த வழக்கு இன்னும் தீயங்கல இருக்குது. அந்த வழக்கு இன்னும் தீர்க்கலை. நிறைய விஷயம் அங்கெல்லாம் நான் போகலைங்க. நான் போட விஷயம் அதனில் சிலுவையை ஏன் இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது? துப்பாக்கியில் கொன்ன கோர்ஸையே துப்பாக்கி தானே நம்மளை மதிக்கணும். காந்தியை மதிக்கணும்னா எதை போகணும்? துப்பாக்கி சின்னத்தை கழுத்தில் போட்டால் நான் காந்தியை மதிக்கிறோங்க, ஏன்னா துப்பாக்கியில் தான் அவங்க சொல்லிட்டாங்க. சிலுவை போட்டுனுக்கிறவ சிந்திக்கணும்ல. சிலுவையில் அவர் கொண்டாரு, நான் காந்தி மதிக்கிறவன் துப்பாக்கியை கழுத்தில் மாட்டணும்னு போல தானே அர்த்தமாகும். அது செய்ய மாட்டோங்க. எப்படிங்க செய்வோம்? அவனுக்கு கொண்டது போய் அது புதிதமாங்க, அது ஆயுதம். ஆனால் இதை ஒன்றே ஆயுதமாக்கி, இதை ஒரு புனிதமாக்கி, இதை மனிதன் ஒரு ரூபமாக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது காரணம் இருந்தால் சத்துருடைய மாய வலை. அவனை எப்படியாவது மனிதனை விக்கிரத்தை ஆராதிக்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சி மனிதனை செய்ய வைக்கிறது சத்துடைய வேலை. அதுக்கு ஏராளம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அது நாம் போகலைங்க. காரணம் என்றால் சிலுவை என்பது சாபத்தின் சின்னம்தான். வாசிங்கள் கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. அப்போ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது சாபத்தின் சின்னதான். எனக்கு அது புனித சின்னம் இல்லை. என் புனிதர் மரித்தார், அது உண்மை. அது புனிதம் அல்ல. என் தேவன் தான் புனிதர். நான் சிலுவையை மதிக்க வேண்டியவன் அல்ல, அவரை தான் சிந்திக்க வேண்டியவன். ஆனால் இன்றைக்கு சிலுவை மதிக்கப்படுவது அவர் சிந்தையில் இல்லாமல் இருக்கிறார். மனிதன் சிலுவை தரித்திருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை. இதுதான் விபரீதம். பேரும் மறந்துச்சுல எல்லாருக்கும். ஆனால் யாருக்கு எனக்கு தெரியும்? இனம் தெரியும். அதுபோல் சிலுவை தெரியும், ஆனால் சிலுவை கிறிஸ்துவின் பண்பு தெரியல. சிலுவை மாட்டான். கருணாநிதி கூட சொல்லிட்டு போயிருந்தா இருந்தார், எதுப்பட்டா போங்க, நமக்கு வேண்டாம் இல்லை. அவர் அடிக்கடி சொல்வார். கிறிஸ்துவ கூட்டத்திலாம் கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் வந்தார்னா அவர் சொல்லுவார், நீங்களும் சிலுவை போட்ட கிறிஸ்தவன், நான் சிலுவை போடாத கிறிஸ்தவன். சிலுவை போடாத கிறிஸ்தவன் தான் எனக்கு தேவைன்றார் ஆண்டவன். சிலுவை மாட்டினா போதும் இல்லையா? அந்த சிந்தையில் வர வேண்டும். நாங்களோ கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து தீர்வுன்னா அவர் அச்சு அந்த சிலுவை இல்லை, அந்த சிந்தை வரணும். சிலுவை என்றால் அந்த பாடை நான் ஏற்பேன், அவருக்காக நிந்தை ஏற்பேன், அவருக்காக அவமானம் ஏற்பேன், அவருக்காக பரிகாசத்தை ஏற்பேன். அந்த அனுபவம் தான் சிலுவையின் அனுபவம் அல்லாமல் வெறும் சிலுவை கழுத்தில் மாட்டுவதனால் ஒரு பயனும் நமக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளை எந்த நல்ல நாளில் உலகம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் யாதெனில் சத்துருடைய சதிகளும் சூழ்ச்சிகளும் தான் அல்லாமல் ஆண்டவர் கேட்டதில்லை. ஆண்டவர் எத்தனையோ டேட்டா குறிச்சிருக்கிறாங்க நம்ம பைபிளில். இஸ்ரவேலர்கள் எப்போ புறப்பட்டாங்க, எங்கே போய் கானானில் சேர்ந்தாங்க, எத்தனை பேர் சேர்ந்தாங்க, என்னைக்கு தேவாலயம் தொடங்கப்பட்டது, என்னைக்கு முடிக்கப்பட்டது, என்னைக்கு இவன் காரியம் செய்தான், என்னைக்கு ராஜ்யத்தில் பிறந்தா, ராஜ்யத்துக்கு வந்தா, என்றைக்கும் அடிமைப்பட்டாங்க. தேதியும் அத்தனை தேதியும் வேதத்தில் இருக்கு. அவருடைய மரண தேதியோ பிறந்த தேதியோ வேறும் குறிப்பிடாதது காரணம் 2 கொரிந்தியர் 5:16. 16ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோ, கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவர் ஆவிக்குரியவரையா, அவர் நாசத்தில் ஊரில் வளர்ந்தார், அவர் பெத்லகேம் ஊரில் பிறந்தார், இதெல்லாம் நாங்கள் பேசின்னு இருக்க மாட்டோம். அவர் மாம்சத்தின்படி இனி நாங்கள் அவரை சிந்திக்க மாட்டோம். ஒரு மாம்சத்தின்படி சிலுவையில் பாடுபட்டார், கொலை பண்ணப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்ட தேவன் தான் இப்போ எங்களுக்கு தேவை. அவர் அடிக்கப்படலை, நான் வாழவில்லை. அவர் மறிக்கலைன்னா எனக்கு ஜீவன் இல்லை, அது உண்மை. ஆனால் அவரை அந்த மரணத்தை ஒரு நாள் மாத்திரம் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறிக்கவில்லை. அவர் மரணத்தை ஒரு நாள் மாத்திரம் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறிக்கவில்லை. உங்கள் வாழ்வு அதற்கு பாத்திரராக இருக்க வேண்டும், இருக்கும் என்று நம்பிதான் சிலுவைக்கு வந்தார்.
பரலோகம் கேட்டுச்சுன்னு பார்த்து பொதுவாக பரலோகத்தின் தூதர்கள் அதை உற்று பார்த்தார்களாம். எதுக்கே இந்த மனுஷன் போய் இவ்வளோ மறிக்கணும்னு போயிருக்கிறான், இவருக்கா யார் வாழ்வானுங்க, யானா இருப்பானா என்றா? இல்லையா, வாழ்வார்கள் என்று நம்பினான். அவர் நம்பிக்கை வீணாக்காமல் நம்மையும் கர்த்தர் ரட்சித்தார். நம்பிக்கை நாம் வீணாக்கி விடாமல் வாழ்வோம். அதனால்தான் ஏசியா சொன்னார். வாசிங்க, ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரம் கடைசி 2 வாக்கியம் 17 12. ஆத்மாவின் வருத்தத்தின் பலன். யார் நீங்களாம்? அவர் ஆத்மாவின் அவர் வருத்தத்தின் பலன். நான் வருத்தத்தின் பலன்டா நீங்கள் சொல்வீங்களே பிள்ளைங்க பெற்றோர். அதனால அப்படி தான் சொல்கிறாரு. நம்மலாம் யார்? அவரு அவருடைய ஆத்மாவின் வருத்தத்தின் பலன். அதான் நாம் வாசிக்கலாம். தம்மை பற்றும் அறிகிற அறிவினா அநேகர் நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். மனத்தில் ஊற்றி எண்ணப்பட்டு வேண்டிக் கொண்டது நிமித்தம் பரலோகம் அநேக பங்காக. யாரு? பலவான்களையும் கொள்ளையாக. ஆமாம், அப்படிதான். பலசாலிகள் அவர்கிட்ட வந்து நிற்கிறான், காலில் விழுறான், வந்து முழங்கால் போடுறான். பெரிய பலசாலி. பலவான்களையும் அவர் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். காரணம், அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இதாவே இவளுக்காக மன்னியும், இவள் மன்னியும், அடித்தவனையும் மன்னியும், என்னை சிலுவில் அரைத்தவனையும் மன்னியும், என்னை பரிகசித்தனையும் மன்னியும், என்னை காட்டிக் கொடுத்தனையும் மன்னியும், என்னை மறுதளித்தனையும் மன்னியும் ஐயா. அனைத்து பேருக்குமான மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்த இரட்சகராக தான் அவர் மரித்தார். அதனால் அவரை வெறும் ஒரு நாள் நினைக்கிற கூட்டமாய் ஒரு நாளும் மாறிப்பார்கள். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம். மாம்சத்தின்படி யோசிக்கிற கூட்டம்தான் அவருக்கு ஒரு பௌர்ணமியை பார்த்துட்டு டேட்டை குறித்து அனௌன்ஸ் பண்ணுறான். முஸ்லீம் அனௌன்ஸ் பண்ணுறான், பாருங்க வரைய பார்த்துட்டோம், இன்றைக்கி தான் பக்ரீத்து, இல்லைன்னா வர மாறிச்சுங்க, அடுத்த நாள் பக்ரீத்துன்னுவான். அது மாதிரி நம்மளும் குறை பார்த்துட்டு டேட்டை குறித்து அப்படி தான் வைக்கிறா. இன்றைக்கி ஏப்ரல் 3 கத்திரி ஸ்தோத்திரம் 4 3 தானே 3. அடுத்த வருஷம் மார்ச்சுக்கே வந்துடும். ஏன் மார்ச்சில் போனால் அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு வந்துடும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு 3 இருந்தது 6க்கு போயிடும். மாறினே இருக்கு. ஏன் மாறிச்சு? நான் கேட்டேன், நான் இன்னைக்கு மறிச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் 3 தான் செய்வாங்க. பிலிக்ஸ் இருந்தார் அவர் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். போன பிறகு தான் மக்கள் பேசும். அது பேசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. இனி போயிடுவேன்னா போக மாட்டேன்னா நீங்கள் போயிட்டேன்னா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றும் பிரச்சனை என்னவென்றால் அடுத்த வருஷம் இது வெள்ளிக்கிழமையாக இருக்காது, சனிக்கிழமையாக இருக்கும். இன்னும் வரைக்கும் 3ஆம் தேதி தான். ஆனால் இன்னும் வரைக்கும் சனிக்கிழமை. ஒரு 6-7 வருஷம் பொறுத்து 7ஆம் வருஷம்னா வெள்ளிக்கிழமையில் வரும். டேட்டு மாறினே இருக்கும். டேட்டு மாறாது, கிழமை மாறிக்கொண்டு இருக்கும். நம்மளால் இந்த கிழமை வேணும்னு கண்டுபிடிச்சி இதுக்கு அமாவாசை பார்த்து பௌர்ணமி பார்த்து வெள்ளிக்கிழமையிலே குட் ஃப்ரைடே வரணும். குட் ஃப்ரைடே நல்ல வெளியேனா நம்மளுன்றா பெரிய வெளியன்றான். நல்ல வெளியில் மாத்திரா குட் ஃப்ரைடேனா குட் ஃப்ரைடேனா நல்ல வெளி தானே? இல்லை அது பெரிய வெளியன்றான். சரி, பெரிய வெளினா பிக் ஃப்ரைடேன்னு வைடா இங்கிலீஷ்லனா இது குட் ஃப்ரைடேன் தான். இவங்களே குழப்பிக்கிறான் நம்மளை. என்ன குழப்ப? எதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணான்னா எனக்கு புரியல. ஒருத்தவங்க பெரிய வெளின்றான், இன்னொருத்தவங்க கத்தா புனித வெளின்றான், இன்னொருத்தனை கேட்டினா குட் ஃப்ரைடேன்றா. எதுவையா எந்த ஃப்ரைடேயில் அவர் மறிச்சா? எந்த ஃப்ரைடேயில் மறிச்சான்னு உனக்கே தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறேன்? நீ குட்டாக வாழ்கிறேன்னா குட்டாக வாழ்ந்தினா நல்லது தான். துக்கம் பிரதர் அதெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். இனி குட் ஃப்ரைடே நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பான். மலைக்கு போயிருக்கவங்க தெரியும், பார்த்துருப்பாங்க. மலைக்கு போயிருக்கிறாங்க, சகோதரி கேட்டுங்க. மலைக்கு போய் நிறைய பேர் குடிச்சிட்டு வந்திருப்போம். காரணம் என்ன? துக்கம் பிரதர் ரொம்ப என் வயசு அடிச்சாங்க. அப்படி அடிச்சாங்களோ? ஐயோ அந்த துக்கம் தாழ்லங்க, அதுக்காக மறிச்சாரு. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நாம் வெறும் கொண்டாட்டத்தின் கூட்டமாக இருந்து விட வேண்டாம். கொண்டாட்டத்தில் இந்த வின்சென்ட் பிரதர் கூட கேட்டார் எனக்கு, இன்னும் குட்ஃப்ரைடே கொண்டாட போகிறீங்களா? இன்னும் குட்ஃப்ரைடே செய்தி கொண்டாடுறேன். அவன் தூங்கிட்டார். இப்போ அப்போது குட்ஃப்ரைடே செய்தி அவர் கேட்க வரலன்றாரு. நான் குட்ஃப்ரைடே செய்தியை நான் கொண்டு வரல. நான் கொண்டு வந்தது என்ன?
தேவ பிள்ளைகளை உலகத்தின் பின்னே போய்விடாதீர்கள். உலகத்தின் பின்னே போய்விடாதீர்கள். உலகம் அல்ல நம்முடைய வாழ்வில் எனக்காய் மரித்த இயேசு இருக்கிறார். அவரை குறித்து மேன்மை பாராட்டினார். கிறிஸ்துவின் சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுவார். வாசி 2 வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1-2 வாக்கியம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1. தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது எப்படி வரணும்? சும்மா கவிதையா எடுத்துட்டு வந்து அடுக்க மொழியா வந்து அப்படியே சொல்லணும் வரல. இயேசு கிறிஸ்துவை அவரே அன்றி எனக்கு நான் வரும்போது ஒரு பெரிய டிசிஷனோடே வந்தேன். என்ன டிசிஷனு? என்னை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போகல. நான் என்ன படித்தேன்னு தெரிஞ்சுக்கணுன்றதில் சொல்லணுன்றது நான் போகல. நான் போனது எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தேன், என்னவா வந்தேன் என்று அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வரல. என்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் என் வாயிலிருந்து ஒன்றை மாத்திரம் அவன் தெரிஞ்சுக்கணும். அது யாதெனில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பெத்லகேமில் பிறந்த இயேசு அல்ல. 3 ஆண்டு செய்த ஊழியத்தின் பட்டியலையும் அல்ல. எத்தனை குருடன் சுத்தமாக்கப்பட்டான், எத்தனை மரித்தோர் எழுப்பப்பட்டான், எத்தனை முறை அற்புதம் செய்தா, எத்தனை முறை அப்பம் மீனை வைத்து அற்புதம் செய்தா. இதே அவள் அறிந்து கொள்வதற்கல்ல, ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவர் தான் கொடுத்தார். அந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும். அநேகருக்கு இயேசு தெரியும், ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் மறுதளிக்கிறார்கள். ஓகே, அதெல்லாம் ரொம்ப பாடுபடுது. அவரை தேடினா பிரச்சனை தான். ஆசீர்வதிக்க இயேசு தான் வேணும் மொழிய பிரச்சனையாக இருக்கும் பின்பற்றினா என்றால் அவர் வேண்டான்றார். நம்ம அவர் பின்னால் போனால் பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டாங்க. ஆசீர்வதிப்பாரா சொல்லு நான் வரேன்டா. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை பிரச்சனை வழியாக தான் ஆசீர்வாதம், பாடின் வழியாக தான் பரலோகம், நிந்தையின் வழியாக தான் நித்தியம், நிந்தையின் வழியாக தான் நித்தியம். இதை நாம் மறுதளிப்போமானால் நாம் அவரை மறுதளித்த கூட்டம்தான் என்பதை மறந்துட வேண்டாம். அதனால் இந்த காலையில் மனதில் ஆழமாக எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்காய் எனக்காய் பாடுபட்ட இரட்சகரை சிந்தையில் தரித்துக் கொள்வோம். இவ்விதமான விபரீதங்கள் சங்கித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்கள் இழைத்து போகாதவர்களாய் என்ன பண்ணுங்கள்? வாசி முடிப்போம். 2 வசனம் சொன்னல, இன்னொரு வசனம் இருக்குல்ல, வாசிங்கள். 2 பேதுரு 4 அதிகாரம் கடைசி வசனம் 18 பாருங்க. ஆமாம், அப்போ 2 இல்லை, 1 பேதுரு தான் 4:18 பண்ணீங்க மேலமா மேலே இவ்விதமா. அப்போ கவனிகள் இல்லை, உங்கள் 18 வசனம் இல்லையா? இப்போ கவனிங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணும் எடுத்து திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. நான் கேட்டது 19 தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கலாக நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க? நன்மை செய்வலாய் பாடு அனுபவிக்கலாய் இருந்து உங்கள் ஆத்துமாக்களை சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஏனெனில் 2 வசனம் நாம் படிக்கிறோம். 1 பேதுரு 4:1-2. பாடுபட்டபடியினால் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தருத்துங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றியின் ஆயுதம். அதுதான் உங்களுக்கு வெற்றி தரும். வாசிக்கலாம். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் பிழைக்காமல் அந்த சிந்தை வந்துச்சுன்னா பாவங்களை விட்டு ஓடிடும். இல்லைன்னா பாவம் தொடரும். வெறும் கழுத்தில் சிலுவை மாட்டினா பாவம் தொடர்ந்து தான் வரும். ஆனால் அந்த சிந்தை வாழ்க்கையில் தொடர்ந்து வைத்தீங்கன்னா உங்கள் பாவம் தூரமாவதுக்கு வாய்ப்புதான். அதனால தான் சொன்னார், அந்த பாடை சிந்தை, ஐயோ நான் ஒரு பாவம் செய்தால் அவர் இவ்வளோ அடிப்பட்டார் ஐயா என்ற அந்த சிந்தை நமக்குள் இருக்குமானால் பாவத்தை விட்டு நான் ஓய்ந்து போவோம். நான் சொல்லுறதும் புரியுதுன்னு நம்புகிறேன். அந்த சிந்தை இல்லாதவன் தான் என்ன செய்கிறார்?
தன் வாழ்வை வீணடித்து கொண்டிருக்கிறார். வெறும் சிலுவை சுந்தி காரியத்தில் மாட்டிக்கொண்டு திரிகிற கிறிஸ்துவலாக வராமல் அவருடைய பாடல் உங்கள் வாழ்வில் சிந்தையாக்கி வைத்துக்கொண்டு வாழ்வை தொடருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். உடைய வின்சென்ட் ஜெபிக்க